சரி, நேராக விஷயத்துக்கு வருவோம். சோஷியல் மீடியால நேத்து வரைக்கும் யாருன்னே தெரியாத ஒருத்தர் இன்னைக்கு திடீர்னு எப்படி ஓவர் நைட்ல ட்ரெண்ட் ஆகுறாருன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த திடீர் இணைய புகழ் அப்படிங்கிற மாயைக்கு பின்னாடி இருக்கிற இன்ஜினியரிங் என்ன, அதோட சீக்ரெட்ஸ் என்ன அப்படிங்கறத தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம ரொம்ப ஆழமா அக்குவேர் ஆணிவேரா அலச போறோம். ஓகே, முதல்ல இந்த ஓவர் நைட் சக்சஸ் எப்படி சாத்தியமாகுதுன்னு பார்ப்போம். பலரும் சத்தமே இல்லாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பெய்டு ஷார்ட்கட், அதாவது காசு கொடுத்து வாங்குற குறுக்கு வழி ஒன்று இருக்கு. அதை பத்தி நாம கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏன்னா நம்ம இன்டர்நெட்ல பார்க்குற அந்த திடீர் வளர்ச்சிகள் எல்லாமே நிஜமா அப்படிங்கிற கேள்வியே கேட்க வேண்டிய நேரம் இது. இந்த சீக்ரெட்டான இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்க முதல்ல எஸ்எம்எம் பேனல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதை ஈஸியா புரிஞ்சுக்க இன்னைக்கு மேக் மீ ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை நாம ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா உங்களோட ஃபாலோவர்கள், லைக்ஸ், அப்புறம் வியூஸ் இதை எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல ஏத்தி விட்டு உங்களை ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் மாதிரி காட்டக்கூடிய ஒரு சர்வீஸ் தான் இது. இப்போ இந்த பிசினஸோட ஸ்கேல், அதாவது இது எவ்வளோ பிரம்மாண்டமா நடக்குதுன்னு பார்ப்போம். மேக் மீ ட்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கிட்ட 50,000க்கும் மேற்பட்ட ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்களாம். யோசிச்சு பாருங்க, 50,000 பேரு. இவ்ளோ பேர் தங்களோட சோஷியல் மீடியா வளர்ச்சிக்காக இந்த மாதிரி தளங்களை நம்பியிருக்காங்கங்கிறது நிஜமாவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? அது மட்டும் இல்ல, அதை விட ஒரு பெரிய ஷாக்கிங்கான நம்பர் என்ன தெரியுமா? இந்த தளத்துல இதுவரைக்கும் 1 கோடிக்கும் அதிகமான ஆர்டர்களை வெற்றிகரமா முடிச்சிருக்காங்களாம். ஆமாங்க, 10 மில்லியன் பிளஸ் ஆர்டர்ஸ். இத்தனை லட்சம் ஃபேக் லைக்குகளும் ஃபாலோவர்களும் தொடர்ந்து வாங்கப்படுதுன்னு நினைக்கும் போதே தலை சுத்துது. இன்ஸ்டன்டா கவனம் ஈர்க்கிறதுக்கு மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குன்னு இதுல இருந்தே நமக்கு தெளிவா புரியுது. இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஈகோசிஸ்டம் ஏதோ ஒரு ஆப்புக்கு மட்டும்னு சுருங்கிடல. இது லிட்ரலா இன்டர்நெட்டோட எல்லா மூல முடுக்குலையும் இருக்கு. இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப்னு ஆரம்பிச்சு ஃபேஸ்புக், எக்ஸ், லிங்க்டின், டெலிகிராம், ஏன் ட்விட்ச் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ற அத்தனை தளங்கள்லயும் இங்க காசு கொடுத்து உங்களால புகழ வாங்க முடியும். இவங்க புது கஸ்டமர்ஸை உள்ள இழுக்க ஒரு சூப்பரான சைக்கலாஜிக்கல் ட்ரிக்கையும் யூஸ் பண்றாங்க. நீங்க அந்த சைட்டுக்குள்ள போனதும் அங்க ஒரு லைவ் ஃபீடு வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அலெக்ஸ் 5,000 டிக்டாக் ஃபாலோவர்ஸ் வாங்கினாரு, சாரா 10,000 யூடியூப் வியூஸை பூஸ்ட் பண்ணாங்க, இப்படின்னு மெசேஜஸ் மின்னல் வேகத்துல வந்துகிட்டே இருக்கும். இதை பார்க்கும்போதே புதுசா வர்றவங்களுக்கு ஒரு அர்ஜென்சி கிரியேட் ஆகும். ஓ, இவ்ளோ பேர் வாங்குறாங்களான்னு ஒரு சோஷியல் ப்ரூஃபும் கிடைச்சிரும். சரி, இந்த இன்டர்நெட் புகழுக்கான மெனு கார்டை எப்படி இருக்கு, அதுல என்ன ரேட் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, 1000 டிக்டாக் லைக்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னா அதுக்கு வெறும் 32 ரூபா கொடுத்தா போதும். அதே மாதிரி 1000 இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்களை வாங்க சுமார் 199 ரூபா தான் ஆகுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நாம வெளியே போய் ஒரு காஃபி குடிக்கிற செலவை விட இது கம்மி. இந்த மெனுல இன்னும் கொஞ்சம் கீழே போய் பார்த்தோம்னா, யூடியூப்ல வீடியோவை அதிக நேரம் பார்க்க வைக்கிற ஹை ரிட்டென்ஷன் வியூஸ் 1000 வியூஸ்க்கு வெறும் 19 ரூபா தான் சார்ஜ் பண்றாங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர்ல எல்லாம் 1000 ஃபாலோவர்ஸ் வாங்க 65ல இருந்து 94 ரூபாக்குள்ள தான் ஆகுது. ஒரு காலத்துல மாசக்கணக்கா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச இந்த எண்கள் இப்ப வெறும் சில 10 ரூபாய்கள்ல ரொம்ப அசால்ட்டா கிடைக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஓகே இவ்ளோ சீப்பா கிடைக்குது, ஆனா இதை உண்மையாவே யாரதான் வாங்குறாங்க அப்படின்னு. மேக் மீ ட்ரெண்டோட பிசினஸ் ப்ளூ பிரிண்ட் படி பார்த்தா இதை வாங்குறது பெரும்பாலும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், புதுசா தொழில் தொடங்குற ஸ்டார்ட் அப்ஸ், அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ். ஸோ எல்லா தரப்பினரும் சேர்ந்த ஒரு மிக்ஸ்டான கூட்டம் தான் இதோட ரெகுலர் கஸ்டமர்ஸ். ஆனா இங்கேதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும். இவங்க இதை வாங்குறதுக்கான மெயின் ரீசன் சும்மா ஃபேக்கான நம்பர்ஸை காட்டணும்னு கிடையாது. ஆரம்பத்திலேயே நம்ம ஒரு பெரிய செலிபிரிட்டி அப்படிங்கிற ஒரு மாயையை உருவாக்குறது மூலமா நிஜமான ஆடியன்ஸை அவங்க பக்கம் ஈர்க்க முடியும். அதை வச்சு உண்மையாவே க்ரோத் ஆகிடலாம். இதுதான் இவங்களோட மாஸ்டர் பிளான். அந்த முதல் இம்ப்ரெஷனுக்காகத்தான் இந்த விலை. சரி, இதோட மெக்கானிசம் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான். யூசர் ஒரு என்கேஜ்மெண்ட் பேக்கேஜை செலக்ட் பண்ணி ஈஸி கேஷ் வழியா பேமெண்ட் பண்ணதும் சிஸ்டம் அதோட நெட்வொர்க் இல்லனா ஏபிஐ மூலியமா ஆட்டோமேட்டிக்கா அந்த சேவையை வழங்கிடும். அவ்வளோதான். அடுத்த சில நிமிஷங்கள்ல அவங்களோட பாப்புலாரிட்டியும் வியூஸும் ஏகிரிடும். இந்த மொத்த ப்ராசஸும் பெருமளவுல ஆட்டோமேட்டடா தான் இயங்குது. சொல்லப்போனா இவங்க டெவலப்பர்ஸ்க்கான ஏபிஐயே அப்படியே ஓப்பனா கொடுக்குறாங்க. இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், மேக் மீ ட்ரெண்டோட இந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி நீங்களே சொந்தமா ஒரு ரீசெல்லர் பேனலை பில்ட் பண்ணிக்கலாம். அதாவது மக்கள் இங்க புகழை மட்டும் வாங்குறது இல்ல, அந்த ஃபேக் புகழை மத்தவங்களுக்கு விற்கிற ஒரு பிசினஸையும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இது லிட்டரலா ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. இப்போ அந்த எக்ஸ்பிளைனரோட முடிவுக்கு வந்துட்டோம். நம்மள நாமே ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்க வேண்டிய நேரம் இது. ஆன்லைன்ல ஒருத்தரோட பாப்புலாரிட்டியை வெறும் 18 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் ஈஸியா வாங்க முடியும்னு ஆயிடுச்சுன்னா, இன்டர்நெட்ல உண்மையான நம்பகத்தன்மைக்கு என்னதான் மதிப்பு? நிஜமான உழைப்புக்கும் காசு கொடுத்து வாங்கின இந்த ஃபேக் எண்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.